கிறிஸ்டியன் தானே, எலும்புக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு, உங்களுக்கு அது தெரியுமா? என்ன பிரதர் ரகசியம் தானே கேக்குறீங்க? கிளீனா கேளுங்க. ஒரு நம்ம ரீசெண்டா ஒரு பாட்டு வந்தது, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவாச்சு. ஃபர்ஸ்ட் தரிசனம். அப்போ ஃபர்ஸ்ட் தரிசனம் எப்படி இருக்குன்னா, ஆவிக்குரிய மனிதன் தான் தரிசனம் இருக்கும், பொறுக்க போற பிள்ளைகளுக்கும் மனுஷனுக்கும் அந்த தரிசனம் இருக்காது. அந்த ஆவிக்குரிய மனிதன் கிட்ட ஒட்டி இருந்த தரிசனம் தான் நம்மளுக்கு வருது. அதுதான் நம்ம ஆவிக்குரிய மனிதன் நம்ம சொல்றோம். சரியா? இன்னும் வந்து டீப்பா போலாம். ஏன் எலும்பு சொன்னாங்க, ஏன் நரம்பு சொன்னாங்க? ஏன்னா எலும்புக்குள்ள தேவனோட ஆவி இருக்கு, நரம்புக்குள்ள என்ன இருக்கு? ரத்தம் இருக்கு. இந்த நரம்புக்குள்ள ரத்தத்துக்குள்ள என்ன இருக்கு? உயிரணுக்கள் இருக்கு. அப்போ அதுதான் சொல்றேன், எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவாச்சு. இப்போ இந்த அர்த்தத்துக்கு உங்களுக்கு கிளீனா புரிஞ்சுச்சா? சரி, இதுக்குள்ளேயே பாவம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பாவம் சொல்றீங்க, கண்டிப்பா. யோபு 20:11 பாத்தீங்கன்னா அதுல அக்கிரமங்கள். எசேக்கியேல் 32:27 பாத்தீங்கன்னா அதுல, ஆதியாகமம் 3:23 படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தை ஆதாம் சொல்வார், இவள் என் எலும்புக்குள் எலும்பாய் மாறினாள். தட் மீன்ஸ் ரெண்டு ஆவியும் ஒரே ஆவியா மாறுது. அதுதான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் சொல்லிருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? சரி, நான் நினைக்கிறத நீங்க சொல்றீங்களா? எப்படி ஹஸ்பண்ட் நினைக்கிறத வைஃப் சொல்லுவாங்க, வைஃப் சொல்றத ஹஸ்பண்ட் நினைப்பாங்க? இதுதான் இந்த ரகசியம். சரி, இந்த மாதிரி அநேக ரகசியங்களை எங்களோட ப்ராஃபெட்டிக்கல் ஸ்கூல்ல நாங்க சொல்லி தரோம். தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்க, உங்க வாழ்க்கை மாறும். அடுத்த செக்ஷன்ல